174 தொழில் விசா வேலைகளுக்கு வரும் தொழிலாளர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரியா, இதில் வந்து என்னென்ன வேலைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலர் டியூட்டி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம அப்துல் வந்து 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகல. இன்றைக்கி தான் வந்து இந்த ஸ்கூல் போயிருக்கான். அவனை கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூம் போய்கிட்டுருக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்துலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு போல இருக்குது. அதனால் 2-3 நாளாக போகல. அப்படின்னால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு போயிருக்கான். டாக்டர் சர்டிஃபிகேட்டு நேற்று என்கிட்ட சொன்னால் ஃபோன் பண்ணி ஒரு சாயந்தரம் போல் ஃபோன் பண்ணால் 10 மணிக்கு நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான். சரி ரைட்டு அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்றைக்கு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லலையே நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன், அவன் வரவே இல்லை. சரி அப்போ வரல அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டேன் மற்றவங்க. ஆனால் கடைசியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சீட்டோடு தான் வாரான், ஆஸ்பத்திரி சீட்டோடு தான் வாரான். ஒருவேளை வேறு யார் கூடயும் போனானா, அவள் அப்பா கூட ஏதாவது எங்கள் ஓனர் கூட எதுவும் போனானான்னு தெரில. ஒரு வழியாக நீ ஸ்கூல் போயிட்டான். அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு போயிருக்கான். பார்ப்போம் இப்போ எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு நான் ஓனர் ஃபோன் பண்ணுவாங்க, போய் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். ரூம் போயிட்டு இன்றைக்கி உள்ள பொழுதுகள் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். காலைல சாப்பாடு மணி பார்த்திங்கன்னா மணி 7:56 ஆயிடுச்சு. ஏன்னா வந்ததே பார்த்திங்கன்னா 7:45 தான் வந்தான். சரியா, அவனை விட்டுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். சரி நம்ம போயிட்டு அடுத்தப்போ என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடி வந்திருக்கு. காலைல இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்பா உப்புமாவாம். இது நல்லா சுட சுட ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல. சம்பா உப்புமா எப்படின்னு பாருங்கள். கேமரா லென்ஸில் பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து அடிக்குது. ஓகே, அது போக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி ஒன்று வச்சுருக்காப்புல. நமக்கு வந்து இதில் வந்து இப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இருங்க வரேன், லைட்டு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குல்ல. இப்படியே நம்ம சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காயும் போட்டு அது பேர் என்ன சீனி போட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம். ஓகே, நம்ம இதில் பாதி அப்படியே சாப்பிடும், மீதியே நம்ம இந்த தேங்காய் போட்டு சீனி போட்டு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கூப்பிட்றது தான். பார்த்திங்கன்னா ஃபோன் இன்னும் யாருமே பண்ணலை, கஃபீலும் பண்ணலை, அந்த பையனும் பண்ணலை. சரி நம்மளா போவோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, சரி அப்போ நானே பார்த்திங்கன்னா சரி அப்போ நம்ம போயிடும் எப்படி இப்போ கரெக்டாக விட்ற நேரம் தான். அதாவது மணி 12:26 12:30 விட்ற நேரம் தான். அதனால் போயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சில போய் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடுலேயே வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் ரைஸு, அது போக இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். என்ன சாம்பார் இது? சுரைக்காய் சாம்பாரா? சுரைக்காய் சாம்பார் இன்றைக்கி. அது போக பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வடகம். ஓகே, அது போக அப்பளம், கொஞ்சம் இது பீஃபா, பீஃப் ஃப்ரை இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மீன் இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் ஓனரை எங்கள் மேடத்தோட அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இருக்குல்லையா, நம்ம இப்போ நம்ம பின்னாடி எனக்கு நேரம் பின்னாடி இருக்கு பாருங்கள். இதுதான் அவங்க அப்பா வீடு. ஓகே, அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. இதாக பாருங்க, இதுதான் அவங்க அப்பா வீடு. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அவங்க அப்பா வீடு. நம்ம அங்கே வாசல் தான் நிற்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேடம் வந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போ எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு தெரியாது. இப்போ அதாவது ரொம்ப நாள் ஆச்சு மேடம் வந்து. அதாவது இப்போ இடையிலலாம் வந்தாங்க, இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. நான் அவங்க அப்பாவை பார்க்குறக்காண்டி வரல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டோம். அவங்க அப்பாவை பார்க்குறக்கு இப்போ எப்படியும் ஒரு 20 நாள் கிட்ட 20 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு தெரியாது. சரி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே நிற்க முடியல, சரியான குளிர். ஓகே, பார்த்துட்டு நம்ம இப்போ வண்டியை வந்து வெளியே நிப்பாட்டியிருக்கேன் நான். தெரியுதா நம்ம வண்டி நிற்கிறது? தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்ம நிப்பாட்டியிருக்கோம். சார்லாம் எப்போ வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம இப்போ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, மேடம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அநேகமாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமா இல்லைன்னா ரூம் போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மேடம் வர்றதை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அப்துல்லை கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, அப்துல்லை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வேலைகள் இல்லை. இப்போ இங்கே தான் வந்திருக்குறோம். ஓகே, இப்போ எப்போ முடியுதுன்னு சொல்லி வேலை வந்து எப்போ முடியுது, என்ன இதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ மெயினாக அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றது தான்.
இல்லையா குளிர் பேசக்கூட முடிய மாட்டேங்குது நின்று. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காருக்குள்ளே போய் உட்காடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தாப்புல நம்ம என்ன வேலைகள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு, இங்கே நம்ம ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறி கடைக்கு போனாங்க. காய்கறி கடைக்கு போயிட்டு அப்படியே அவங்க பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. பழங்கள்லாம் வாங்கிட்டு அவங்கள கொண்டு வீட்லேயும் விட்டுட்டு அந்த ஜாமான்லாம் கொண்டு வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். அதாவது நம்ம ஏரியா பக்கத்தில் இந்த ஹோட்டல் தான் இருக்குது. குளிர் பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு வாய்க்குள்ளே பனி போகுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹோட்டலு. இந்த ஹோட்டல் வந்து நம்ம ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இது உள்ளே போய் சாப்பாடு வாங்குவோம். சாப்பாடு வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் வந்தாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள் சட்னி. ஓகே, இந்த சட்னி அப்புறம் போக இந்த மைனஸு, இந்த டப்பா எல்லாமே மைனஸ் தான். ஓகே, எப்பவும் சாப்பிட்றோம் இல்லையா அந்த ஒயிட் கலர் மைனஸு. அது போக இது பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு. ஓகே, ரோஸ்ட்டு பாருங்கள். அதாவது 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. மற்ற ஒரு 3 பீஸு இந்த காலுமே கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஓகே, நமக்கு இதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா பக்கத்தில் கேரளா கடைக்கெலாம் போனால் ரொம்ப தூரம் போகணும். அதனால் சரி இப்போதைக்கு ஏன்னா குளிர் வேறு இருக்குதா, அங்கிட்டு இங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல குப்புஸ் இருக்குது. ஓகே, இந்த குப்புஸை வச்சு இந்த ப்ரோஸ்ட்டை வச்சு நம்ம அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிஞ்சு. அதாவது நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மணி 11:45 ஆயிடுச்சு. 11:45னால் இதுக்கப்புறம் ஒன்றும் வேலைகள் வராது. நம்ம வேலைக்கு வந்து என்ன சொல்கிறது, இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, குளிர் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ ஒரு 3 நாளாக இல்லை, ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா செம குளிராக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய நியூஸ் வந்திருக்கு. நான் அதில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நேற்று வந்த நியூஸ் இது. ஓகே, அதாவது இன்று டிசம்பர் 15, 2024 முதல் கடுமையான குளிர் அலை இருக்கும். குளிர் அலையின் வளிமண்டலம் வரும் நாட்களில் கடுமையாய் உணரப்படும் என்று சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை மையம் NMC எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை 0 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது ஏற்கனவே குளிர் செமையாக இருக்குது. அதில் வர இன்னுமே பார்த்திங்கன்னு சொன்னால் 3 டிகிரி வரைக்கும் போகும். அப்படி அதாவது என்னென்னா வெப்பநிலை வந்து 0 இருந்து 3 டிகிரி வரை குறையும் அப்படின்ட்டு, ஆமாம் குறையுன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. போன தடவைலாம் நான் வந்து 2 வருஷம் ஆகுது பாருங்கள். 2 வருஷமாக அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் அந்த அளவுக்குலாம் குளிரே இல்லை. இந்த வருஷம் செமையாக வச்சு செய்யுது குளிர். ஓகே, இப்போ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து வரும் தொழிலாளர்களுக்கு, ஓகே அதாவது நம்ம ஊர்லேருந்து வரோம் இல்லையா தொழிலாளர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 174 தொழில் விசா வேலைகளுக்கு வரும் தொழிலாளர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரியா, இதில் வந்து என்னென்ன வேலைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது கொஞ்சம் மட்டும் போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஆட்டோ மெக்கானிக்கு, பஸ் மெக்கானிக்கு, அது போக பார்த்திங்கன்னா பார்பரு, கார் டிரைவரு, கார் எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், செப்பு, மேசன், கிராஃப்ட்ஸ்மேனு, க்ரஷர் ஆப்ரேட்டர், வெல்டரு, மரவேலை, மெக்கானிக்கு உட்பட 174 பணியிடங்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஓகே, அது போக பார்த்திங்கன்னா குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால், வீட்டு ஓட்டுநர் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு இந்த தகுதி தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்னென்னு பார்ப்போமா. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது குளிர் காரணமாக பள்ளி நேரங்கள் மாற்றம். ஓகே, அதாவது செமையாக இருக்குது, குளிர் செமையாக இருக்குது. அதனால நமக்கு வந்து பள்ளி நேரங்கள்லாம் மாற்றம் எப்போவுமே செய்வாங்க. அது இந்த தடவை அதிகமான குளிர் இருக்கிறதுனால இப்போ அந்த ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, சவுதி அரேபியாவில் சில பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருவதால் பள்ளிக்கூடங்கள் துவங்கும் நேரத்தை தாமதப்படுத்த கல்வி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஓகே, இன்றிலிருந்து சில பள்ளிகளிலும் நாளை முதல் சில பள்ளிகளிலும் இந்த மாற்றங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. வடக்கு பகுதி, குரையாத் கவர்னரேட், தபுக் மற்றும் சுற்றுப்பகுதிகள், வட எல்லை பகுதிகள் ஆகியவற்றில் தினசரி காலை 9 மணிக்கு துவங்க முடிவு செய்துள்ளனர். ஹைல் பகுதிகளில், அதாவது நம்ம யாருனே ஃபஸ்ட்டு வேலை பார்த்து ஹைலு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7:45 மணிக்கும், அல் ஜவுஃப் பகுதிகளில் காலை 8:15 மணிக்கும் பள்ளி துவங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ இவ்வளோ தான் இந்த நியூஸு. இனிமேல் அடுத்தப்போ எதுவும் நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சவுதியில் வந்து அடிக்கடி நம்ம அப்டேட் வரும், வந்துச்சே இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.